நம்ம சேனல் சொந்தங்களுக்கு இன்னைக்கு ஒரே ஒரு டம்ளர் சூப் தாங்க. இது ஆண்களினுடைய ஆண்மைத்தன்மையை கூட்டக்கூடிய சூப் தான். பெண்களுக்கும் கர்ப்பப்பை கோளாறுகளை சரி செய்யும், ஆண்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை தரும் அளவுக்கு விந்தணுவின் தரத்தை, அந்த குவாலிட்டியை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தக்கூடிய சூப்பு. ரொம்ப அற்புதமான சக்தி கொண்ட இந்த சூப்பை செஞ்சிடலாம். இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரே ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும். இதுக்காக ஒரு பாத்திரத்தை வச்சு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 10 மிளகு எடுத்திருக்கிறோம், இதையும் 1-2 தட்டி இதுலயே போட்டுக்காங்க. பிறகு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கக்கூடிய இலந்த இலையும் இதுலயே சேர்த்திக்கலாம். இதுக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமா உப்பை சேர்த்து நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைங்க. 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணி வர வரைக்கும் சுண்ட காய்ச்சி நம்ம எடுக்கணும். இதோட பூண்டு, சிறிய வெங்காயம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்க வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனா இந்த ஜீரகம், மிளகு இந்த 2 மட்டும் போதுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு இதை வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டுல இரவு நேரத்துல சாப்பிடுங்க. கண்டினியூவா 1 மாதம் நீங்க சாப்பிடுங்க போதும். உங்களுடைய விந்தணுவின் தரத்தை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மையை கூட்டக்கூடியதுல இந்த இலந்த இலை ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். இழந்த ஆண்மையெல்லாம் ஒட்டு மொத்தமா மீட்டு தரக்கூடிய அற்புதமான இலை தான் இது. இந்த இலையா இருக்கட்டும், இதனுடைய பழமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரிங்க, ஆண்களுக்கு விந்தணுவின் தரத்தை ரொம்ப அதிகரிக்கும். இதனால தாம்பத்தியத்திலையும் ரொம்ப நேரத்துக்கு விந்தும் வெளியவே வராது. நல்ல விந்துவும் நல்ல கட்டியா நல்ல ஒரு குவாலிட்டியான விந்துவா கிடைக்கும். பெண்களும் சாப்பிட்றதுனால கர்ப்பப்பை கோளாறுகளை முழுமையா சரியாக்குங்க. இதனால குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிற தம்பதியர்கள் கண்டிப்பா நீங்க இருவருமே எடுத்துக்காங்க. நல்லா பாருங்க, இந்த சூப் நல்லா தயாராயிடுச்சு. இதை வடிகட்டி அப்படியே ஒரு டம்ளர் எடுத்து நீங்க குடிங்க. இந்த மாதிரி நீங்க டெய்லியும் நைட்ல தூங்க போகும்போதெல்லாம் சாப்பிடுங்க. அற்புதமான மாற்றத்தை நீங்க கொஞ்ச நாளையிலேயே உணர்வீங்க.